குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகம் தருமா? உறவுகள் பலப்படுமா? பணம் வந்து சேருமா? உச்சம் பெற்ற குரு நல்லதை செய்வாரா சார்? சார் 7.5 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம். அது எல்லாருக்கும் தெரியும் சார். எப்பவுமே ஒன்றால ஞாபகம் வச்சுங்க, ஜோதிடங்கிறது எதிர்காலத்தை பாருங்க சொல்கிறது தான். எப்பவுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கடந்த காலத்தை அவர் கரெக்டாக சொல்லிட்டார் சார். எனக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லிட்டார், எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லிட்டார். சார் ஜோதிடங்கிறது எதிர்கால பலனை சொல்லணும். ஏசியம் வேற, ஜோசியம் வேற. இப்போ உங்களுக்கு நல்ல அருமையான ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க. இந்த 7.5 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஹேண்டாக வரீங்க. அதனால் இது வரைக்கும் உங்களை தேடின்னு இருந்தாங்க பாருங்கள். உன் அட்ரஸை தான் ஏன் தேடினுக்கிறேன், உன் ஃபோன் நம்பர் எங்கேயா இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக கிடச்சிடும், வேலை கிடைக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு இதையும் சேர்த்து நீங்கள் விற்றுட்டு பணம் கொடுங்க சார். எனக்கு இப்போ முதல்ல கொடுக்க வேண்டாம், இல்லை நிதானமாக கொடுங்க. அது நல்ல ஒரு பிராண்டு சூப்பர் ஹிட் ஆகி வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர்லெலாம் போகக்கூடிய அளவுக்கு அந்த பிராண்டு போயிடும். வருமானம் நல்லா வரும், பேரும் புகழும் சேரும். எப்பவுமே ஒருத்தனுக்கு வருமானம் வருதுன்னா எல்லாருக்கும் வருமானம் வரும், ஆனால் பேரும் புகழும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் உச்சம் பெற்ற உற்சாக குரு. உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், பேரும் புகழையும் தரப்போகிறார். இந்த வம்சத்திலேயே பேர் சொல்லும் பிள்ளை வேணும், கிடைக்கும். குழந்தைங்க பெற்றுக்கிறது எதுக்கு? பேர் சொல்லணும். அவரை போல வாழணும், இவரை போல. அவங்க அப்பா யார் தெரியுங்களா? அவங்க தாத்தா யார் தெரியுங்களா? அப்படி வாழக்கூடிய குழந்தைகள் நமக்கு பிறக்கும். வம்ச விருத்தி. திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலை, என்னவோ சார் நல்ல பொண்ணு கிடைக்கல, நல்ல பையன் கிடைக்கல. வயசு பார்த்தீங்களா சார்? இந்த வருஷமாவது நாங்கள் ஏற்கனவே வெறுத்து போயிட்டோம். மகர ராசிக்காரர் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நடக்கட்டும், இப்போ நல்லது நடந்தால் வேணாம் நான் சொல்ல போகிறோம், நடக்கட்டும். பணம் வந்தால் பொட்டியில் எடுத்து வைக்க போகிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் காது குளிர மனம் குளிர நல்லா இருக்குது, சந்தோஷம், சதாஸ்து. இப்படியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நான் சொல்வது நடக்கும், உற்சாகம் தரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வரணும், சொர்ண தீபம் ஏற்றணும். எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு, நல்லெண்ணெய் தீபம் போடு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் மட்டும் இந்த சொர்ண தீபத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா சொர்ண தீபம்ங்கிறது தங்கத்தில் விளக்கு போடுறதுன்னு நினைப்பீங்க, ஆனால் இந்த பசும் சாணத்தில் தீபம் போடுறது ரொம்ப அபூர்வம். நான் கூட வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் பண்ணலான்னா, அங்கேயே உங்களுக்கு கிடைச்சிதுன்னா போடுங்க. அதை கூட அந்த பசும் சாணத்தை எடுத்து வெளியே போட்டுறாதீங்க. நல்லா தட்டி காய வச்சு பஸ்பமாக்கி பச்சை கற்பூரம் போட்டு டெய்லி நெத்தியில் வச்சுங்க. எதிரிகளை அடங்குவார்கள். மிகப்பெரிய ஔஷதம் பஸ்பம், விபூதி, விபூதி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். விபூதினா அது என்னன்னு அர்த்தம் தெரியும். அப்படி வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், வெளியூரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதை நெற்றியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கனாலே இது நாள் வரைக்கும் கிடைக்க உற்சாகமும் மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சியும் உச்சம் பெற்ற குருவினால் வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். என் அன்பான மகர ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாத பலன்கள். மகர ராசிக்கு பொற்காலம் பிறகுதுக்கு மிகச்சிறந்த காலம். டிரான்சிட்ல சனியுடைய டிரான்சிட் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மார்ஸ் டிரான்சிட் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜூபிட்டர் டிரான்சிட் ரொம்ப யோகமா இருக்கு. இது மிகப்பெரிய வல்லமையை தரக்கூடிய நல்ல மாசம் மகர ராசிக்கு.
நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய திட்டங்கள் போடுறீங்க, நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கீங்க. எப்படி அடுத்த கட்டம் டெவலப் ஆகலாம்னு பாக்குறீங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், அதை விட்டுறாதீங்க. இன்னும் நிறைய முயற்சி பண்ணுங்க. ஒரு புதிய ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா, ஆரம்பிங்க. ஏன் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நாளைக்கு காலம் வரும், நாளைக்கு காலம் வரும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ரியாலிட்டியை பாருங்க. உடனே இறங்க வேண்டிய மாசம் இது. ஏன்னா இப்போ உங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஜூபிட்டர் உங்க ராசியை பார்க்கிறாருன்னு சொல்லும்போது பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நீங்க தான் அவங்களை புரிஞ்சுக்கிடணும். பெரிய மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை வளர்த்துக் கொள்கிற போது எந்த பிசினஸோ என்ன விஷயமோ நல்ல டெவலப் ஆகும். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, கிளையன்ஸ் பேஸ் நல்லா இருக்கும், உங்க கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். இப்போ மார்ஸ் 4ஆம் இடத்துல இருக்காரு. புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு வரும். ரொம்ப நாளா உங்க ஃபேமிலியை யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, சொத்து வாங்க முடியுமா முடியாதாங்கிற யோசனை இருந்திருக்கும். இப்ப நல்ல சொத்து அமைய, நல்ல லாபகரமா பின்னால இருக்கக்கூடிய சொத்து இப்ப உங்களுக்கு அமையும். எதிர்காலத்தில் வித்தா கூட நல்ல லாபம் வரும். அதே மாதிரி இந்த மாசத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுக்காக சொத்து வாங்குவோமேன்னு தோணும். பூர்வீக சொத்துக்கள் காத்திருக்கீங்க, வருவதில் பிரச்சனை இருக்குன்னா இப்ப இந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பலருக்கு கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இந்த மாசம் உண்டு. 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் போது ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதை என்ன நீங்க பார்க்கணும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல நிறைய இருக்கும். சாப்பாட்டு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அகால நேரத்தில் சாப்பிடுவது, கண்டதை சாப்பிடுவது அப்படி விட்டு டயத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். நட்பே எனக்கு சரியா அமையலைன்னு உங்களுக்கு நல்ல நட்பு அமைவது ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னொரு பக்கம் பாருங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க, நிறைய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தீங்க, குழந்தை பாக்கியம் சரியா அமையல அப்படின்னா இப்ப நல்ல முறையில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைய போகுது. வாழ்க்கையில் எல்லாமே இப்ப தெளிவா தெரிய தொடங்கும். சில குழப்பங்கள் மனநிலையில் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் விலகி வாழ்க்கையில தெளிவான முடிவு எடுக்க போறீங்க. 2ல ராகு 8ல கேது. அது இந்த மாதம் உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய டாக்கட்டிவா இருப்பீங்க, ஹார்டு ஒர்க் பண்ணுவீங்க. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதனுடைய அமைப்பை பார்க்கும்போது ஒரு பிசினஸ் லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகும். நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கு. கணவன் மனைவி உறவுல மட்டும் ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. அவங்களுடைய ஈகோ காட்டுறதை பார்த்து உங்களுக்கு மைண்டுக்கு இதா இருக்கும். இதுல யார் பெரியவர் யார் சிறியவர் திருமண வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் தானே. ஆனால் இப்போ ஈகோ கிளாஷ் வருங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம். அது மாதிரி 6ல சூரியன் இருக்காரு, 8ல கேது இருக்காருன்னு சொல்லும் போதும் 9ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிற போதும் சிலருக்கு தந்தையோட கருத்து மாறுபாடு, சிலருக்கு தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போன்றவை ஏற்படலாம். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் போன்றவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஸோ நல்ல தன வருமானம் வரப்போகுது. எஜுகேஷன் வைஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் இருக்குங்க. மகர ராசிக்கு ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:57 அந்த குரு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய நன்மைகளை, வெற்றிகளை, சந்தோஷங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்க காண போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரமக்குடி அருகிலே இருக்கக்கூடிய நயினார் கோவில். நயினார் கோவிலிலே அருள்வாளிக்கக்கூடிய நாகநாத சுவாமி, அவரை சென்று வழிபடுக. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு தான் டபுள் டக்கர்னு சொல்லுவேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போது உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். கூடுதலாக ராசிநாதனையும் பார்க்க போகிறார். 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 1, 3 இந்த இடங்களை பார்க்க போகின்றவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இன்னொன்னையும் சொல்லணும். 4-5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, சில பேர் 7 வருஷமாகவே நல்லா இல்லை, சில பேருக்கு தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் 10 வருஷமாகவே நல்லா இல்லை.
நல்ல தசாபக்தி இல்லாதவர்கள் இந்த 7.5 சனியில் கடுமையான நொந்து போயிட்டீங்க. 2020, 21, 22லாம் சகிக்க முடியாத வருடங்களாக இருந்தது இல்லையா? இவை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருந்தவங்க நாளை கழிச்சு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழல்ல நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. ராசியும் ராசிநாதனும் ஒரு வருடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும் கேளை யோகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. தொழில் புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க. மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப் மட்டும் இல்லை, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறது, புதிய வேலைக்காரர்கள் அமைவார்கள், உதவியாளர்கள் அமைவார்கள், பங்குதாரர்கள் வருவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு கணவன் உதவி, கணவனுக்கு மனைவி உதவி. மாமன் மச்சான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, எனக்கு காலாவரி விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டார், மச்சான் இப்படி பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் சண்டை தீரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் மேலே கோபத்தில் இருந்த ஒரு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல இனிமையான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் நிலைக்கும். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன? உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி. மகர ராசிக்காரர்களுக்கு தான் டபுள் டக்கர்னு சொல்லுவேன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். இப்போது உச்சகுரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். கூடுதலாக ராசிநாதனையும் பார்க்க போகிறார். 12 ராசிகளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த சிறப்பு மகரத்திற்கு மட்டும்தான். 1, 3 இந்த இடங்களை பார்க்க போகின்றவர் 11ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன். ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3, 11ஆம் இடங்கள் வெற்றியை குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துல சனி வேற இருக்கிறார். ஆக என்ன, இரட்டிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன ஒன்று, இன்னொன்னையும் சொல்லணும். 4-5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. சில பேர் 7 வருஷமாகவே நல்லா இல்லை. சில பேருக்கு தசாபக்தி அமைப்பின் அடிப்படையில் 10 வருஷமாகவே நல்லா இல்லை. நல்ல தசாபக்தி இல்லாதவர்கள் இந்த 7.5 சனியில் கடுமையான நொந்து போயிட்டீங்க. 2020, 21, 22லாம் சகிக்க முடியாத வருடங்களாக இருந்தது இல்லையா? இவை எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்து அப்படியே ஆரம்பிக்குதுங்க. உண்மையிலேயே வாழ்க்கை என்பது வட்டம் தாங்க. கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க, நாளைக்கு நல்லா இருந்தவங்க நாளை கழிச்சு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வரக்கூடிய சூழல்ல நேற்று கஷ்டப்பட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களும் இன்றைக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. ராசியும் ராசிநாதனும் ஒரு வருடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினாலும் கேளை யோகம் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. வேலை போச்சுன்னா கவலைப்படாதீங்க, வேலையை விட்டாலும் கவலைப்படாதீங்க. தொழில் புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும், வியாபாரம் ஏற்கனவே இருந்தாலும் நல்லாயிருக்கும், புதுசாக ஆரம்பித்தாலும் நல்லாயிருக்கும். நல்ல டீலர்ஷிப் எடுப்பீங்க. மிகப்பெரிய அளவில் டீலர்ஷிப் மட்டும் இல்லை, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, வியாபாரத்தை விருத்தி பண்ணுவது, வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிறது, புதிய வேலைக்காரர்கள் அமைவார்கள், உதவியாளர்கள் அமைவார்கள், பங்குதாரர்கள் வருவார்கள், எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு கணவன் உதவி, கணவனுக்கு மனைவி உதவி. மாமன் மச்சான் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, எனக்கு காலாவரி விட்டாங்க, நட்டாத்தில் விட்டுட்டாங்க, மாமனார் இப்படி பண்ணிட்டார், மச்சான் இப்படி பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் சண்டை தீரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியார் மேலே கோபத்தில் இருந்த ஒரு பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல இனிமையான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. திருமணம் நிலைக்கும். ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல 2வது திருமணம் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உண்மையிலேயே நன்றாக இருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும்.
கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன? உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். மருத்துவம் பலிக்கும். கடன் விலகும். கடன் விலகக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கின்றன. கடன் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் விலகணும்னா என்ன? உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்லையா? என்ன கிடைக்கணும்? வருமானம் வரணும். வருமானம் வந்தால் தானே கடன் விலகும். அவைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி